பென்டன் சீரியஸ்ல ஆகர்கள் யூனிவர்ஸ்ல பவர்ஃபுல்லா மாறுங்கிறதுக்காக ஏலியன்ஸோட பவரை அப்சர்வ் பண்றதுக்கு ஆண்ட்ரோமேடா கேலக்சிக்கு போய் அங்க ஒரு 5 பேரை பிடிச்சி அவங்க பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷனுக்கு போனான். ஆனா இங்க அடல்ட் ஏலியன்ஸோட பவர் அப்சர்வ் பண்ணாம ஒரு புதுசா பிறந்த குழந்தை ஏலியன்ஸோட பவரை அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணான். நார்மலா அடல்ட் கிட்ட தான் பவர் அதிகமா இருக்கும். பவர்க்கான ஆகர்கள் பெரிய ஏலியன்ஸோட பவர் தான் அப்சர்வ் பண்ணி இருக்கணும். ஏன் அப்படி பண்ணல? அவன் நினைச்சான் ஒருவேளை அடல்ட் ஏலியன்ஸோட பவர் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணா சேனா பெலகஸ் மாதிரி பர்சனாலிட்டியும் சேர்ந்து ஆகர்காருக்குள்ள வந்து இவனை ஃப்ரீயா எதுவும் பண்ண விட மாட்டாங்கன்னு தான் ஆகர்கார் பயந்தான். அதனாலதான் பிறந்த ஏலியன்ஸை நோக்கி போன ஆகர்கார். ஆனா ஆகர்காருக்கே தெரியல பிறக்கும் போது ஏலியன்ஸ்க்கெல்லாம் பர்சனாலிட்டியும் சேர்ந்து உருவாகிடும். அந்த பர்சனாலிட்டிக்கு ஏஜிங் ஒரு கான்செப்டே கிடையாது. சோ இப்ப ஆகர்கார் ஒருவேளை சைல்டு ஏலியன்ஸ் அப்சர்வ் பண்ணி இருந்தாலும் அவனோட பிளானுக்கு ஆப்புங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லைங்கிறது உண்மை. ஒருவேளை ஸ்டார்டிங்ல அந்த பர்சனாலிட்டிஸ்லாம் இல்லாம இருந்தா கூட நாள் போக்குல அந்த பர்சனாலிட்டிஸ்லாம் உருவாகி ஆகர்காரை எதுவும் பண்ண விடாம ஸ்டாப் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா ஆம்னிவர்ஸ்ல எப்படி பென்னை கூட்டிட்டு போய் ஏலியன்ஸ்லாம் விசாரணை பண்ணாங்களோ அதே மாதிரி ஆகர்கார் ஏலியன்ஸோட பவரை மிஸ்யூஸ் பண்ணான்னா அதை தடுக்கிறதுக்கு மத்த ஏலியன்ஸ் எல்லாம் கூட வந்துருவாங்க. இந்த தேதியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.